கிராமி விருது பெற்ற கலைஞருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இப்படி ஒரு நிகழ்வா என வியப்பு. இசை உலகின் மிக முக்கிய சர்வதேச அங்கீகாரமாக கருதப்படும் கிராமி விருதை வென்ற பிரபல இசைக்குழு சக்தியின் அங்கமான வயலின் கலைஞர் கணேஷ் ராஜகோபாலன் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அவருக்கு நண்பர்கள், நலன் விரும்பிகள் மற்றும் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இசை மேதைகளான ஜாகிர் ஹுசைன் மற்றும் ஜான் மெக்லாலின் தலைமையிலான சக்தி குழுவினரின் சமீபத்திய படைப்பான திஸ் மொமெண்ட் சிறந்த உலகளாவிய இசை ஆல்பத்திற்கான கிராமி விருதை வென்றது. சென்னையைச் சேர்ந்த கணேஷ் ராஜகோபாலன் தனது சகோதரர் குமரேஷுடன் இணைந்து கணேஷ் குமரேஷ் என்ற பெயரில் இசைப்பணியை செய்து வருகிறார். 5 தசாப்தங்களுக்கும் மேலாக இத்துறையில் கோலோச்சி வரும் அவரது பங்களிப்பு இந்திய பாரம்பரிய இசையில் அழியாத முத்திரையை பதித்துள்ளது. இளையராஜா, AR ரஹ்மான் மற்றும் MM கீரவாணி போன்ற முன்னணி திரையிசை அமைப்பாளர்களுடனும் கணேஷ் பணியாற்றியுள்ளார். மதிப்புமிக்க சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். கிராமி வெற்றி குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த கணேஷ் சக்தி இசைக்குழுவிற்கும் நன்றி தெரிவித்தார். ஜாகிர் ஹுசைன் மற்றும் ஜான் மெக்லாலின் போன்ற மேதைகளோடு இணைந்து இந்திய பாரம்பரிய இசையை உலகளாவிய ரசிகர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். எங்கள் முயற்சிகளுக்கு மகுடம் வைத்தது போன்று கிராமி விருது கிடைத்துள்ளது என்றார் அவர். இசைக்கலைஞர், இசையமைப்பாளர், கல்வியாளர், ஈஸ்வரா மியூசிக் பள்ளியின் நிறுவனர் என்று பன்முகம் கொண்ட கணேஷ் ராஜகோபாலன் தொடர்ந்து பேசுகையில், கிராமி விருது பெற்ற குழுவில் சங்கர் மகாதேவன், செல்வ கணேஷ் மற்றும் நான் என தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உள்ளோம். இது எங்களுக்கு மட்டுமல்லாது தமிழகம் மற்றும் இந்தியாவுக்கே பெருமை. ஜாகிர் ஹுசைன் மற்றும் ஜான் மெக்லாலின் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் அதே வேளையில் எனது இசை பயணத்தில் உறுதுணையாக இருந்த அனைத்து கலைஞர்கள், ஊடகங்கள் மற்றும் ரசிகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். இசை எல்லா எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டது என்பதை வலியுறுத்திய அவர், பல்வேறு இடங்களில் இருந்த சக்தி இசைக்குழுவின் கலைஞர்களால் கொரோனா காலகட்டத்தின் போது கிராமி விருது பெற்ற ஆல்பமான திஸ் மொமெண்ட் உருவாக்கப்பட்டது என்று கூறினார். ஐநூறு கோடின்றது பெரிய அமௌண்ட் இல்லை. அது ஏழை மக்களுக்கு எதனா செய்தால் கூட ஒரு நன்மை இருக்கும். தேட்டரு கட்டி என்ன பண்ணும்? திரை நகரம் தான், அதுதான் சினிமா நகரம். அது வேஸ்ட்டு தானே. அது ஏழை மக்களுக்கு எதனா செய்துட்டு போகலாம்ல. நம்மளுக்கு அது ஒரு சரிப்படல. சினிமாவுக்கு முக்கியம் தோணுன்னா MLA பையன், MP பிள்ளை அவங்கெல்லாம் சினிமாவில் நடிக்கிறன்றது கோசம் முக்கிய தத்துவம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அரசியல்வாதி பசங்க, MLA பசங்க, டோட்டலாகவே அரசியல்வாதி பசங்க தான் இப்போ நிறைய சினிஃபீல்டில் இருக்கிறாங்க. அதனால் அதுக்கு முக்கியம் தத்துவம் கொடுக்குறாங்க. சரியில்லைங்க, தப்புங்க அது. அதை விட சாலை வசதி பண்ணி கொடுக்கலாம். எவ்வளவோ ஸ்கீமுங்க இருக்குது, அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். 500 கோடின்றது அது நம்மளுக்கு தப்பாக தான் தெரியுது. அது அவ்வளோ முக்கிய தத்துவம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு. 500 கோடி திரையரங்குன்றது முக்கிய தத்துவமே கிடையாது. அதனால் யாருக்கு பெனிஃபிட்? ஒன்று பணக்காரங்களுக்கு பெனிஃபிட். அது நடுத்தர மக்களுக்கோ கீழ்த்தர மக்களுக்கோ அது பெனிஃபிட் கிடையாது. இப்போ வர சினிமாலாம் பசங்க, சின்ன வயசு பசங்களை கெடுக்கிறதுக்கு தான் சினிமா எடுக்கிறாங்க. அந்த காலத்து சினிமாலாம் வேறு. குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டம் இதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் லவ் பண்ணுறது, அது இது குடும்பத்தை கெடுக்கிறது தான் இப்போ சினிமாவே. அதுவும் சரி கிடையாது. சினிமாவனா சின்ன பசங்க கெடுறதுக்கு தான். படத்தை பார்த்து தான் லவ் பண்ணுறது, சண்டை போடுறது, கொலை பண்ணுறது, இட்னு ஓடுறது எல்லாமே இப்போ வர சினிமாவை பார்த்து தான். அந்த காலத்துலலாம் படம் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுவாங்க. நான்லாம் பாசமலர் பார்க்கும் போதெல்லாம் சிவாஜி படம் அழுதுருக்குறேன். அது படமா? அது மாதிரிலாம் படம் இப்போ கிடையாது. எதுவும் எல்லாம் இப்போலாம் வரதெல்லாம் அடிதடி, வெட்டு குத்து, கொலை, இதுதான் சினிமா படமே இப்போ இருக்கிறது.